நம்மோடு திரு ஜவஹர் அலி அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். திரு ஜவஹர் அலி, இப்போ இந்த மீட்டிங் கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைத்து போடக்கூடியது, இந்த மீட்டிங்கே வந்து ஒரு தேர்தலை நோக்கியதா அல்லது ஒரு அரசினுடைய கொள்கைகள் இதெல்லாம் எப்படி கொண்டு போனேன்? ஏன்னா கூட்டணி மந்திரி சபையும் அமைஞ்சிருக்கு. அதை தாண்டி இப்போ இந்தியா கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இருக்கா அப்படிங்கிற கேள்விகளும் தொடர்ந்து கொண்டிருக்கு. இந்தியா கூட்டணியில் திமுக இருக்கணும் அப்படிங்கிற குரல்களும் காங்கிரஸ்ல எழுந்துட்டு இருக்கு. இப்போ இங்கே கூட்டணி காங்கிரஸ் தாவேக்காதானா, இப்போ இந்தியா கூட்டணியில் யார் இருப்பாங்க? அந்த கேள்வி ஒரு சர்ச்சையாகவே ஓடிட்டு இருக்கிற நிலையில இந்த மீட்டிங் அதுக்கு ஒரு தெளிவு கொடுக்குமா? மேடம், போன இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்துல தாவேக்காத இடம் பெறணும்னு கோரிக்கை வைக்கப்பட்டு அதன் மூலமா பரிசீலிக்கப்பட்டு இன்றைக்கு வரக்கூடிய இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்துல தாவேக்கா பங்கேற்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் இருக்குது. அது ஒரு புறம். இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்வர காலங்கள்ல வரக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், இந்த தேர்தல்களில் ஒருங்கிணைந்து செயல்பட்டோம்னா நாம என்றைக்குமே ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்ற அடிப்படையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம தாவேக்கானுடைய கொள்கை என்னன்னா ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் அந்த கொள்கை. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி இல்லாத கட்சிகளுக்கெல்லாம் இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுத்திருக்காங்க. அப்போ அந்த சமயத்துல எதிர்வரும் காலங்கள் என்பது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து தாவேக்கா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி 35 கோடியில இருந்து 50 கோடி ரூபாய் வரைக்கும் விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்ப்பதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்படும் போது அதையெல்லாம் முறியடிக்க முடியும் என்பதுதான் இந்த கூட்டம் ஒரு முக்கியத்துவம் பெறுகிறது. வரக்கூடிய காலங்களில் தாவேக்காவுடைய தலைவர் முதலமைச்சர் விஜயை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், அவர்கள் சொல்லக்கூடிய ஆக்கப்பூர்வமான அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து ஆட்சியில் அவருடைய அதிகாரத்தில் அவர் செயல்படுத்துகிறார். அதனால இந்த கூட்டம் என்பது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு தேர்தல் காலத்தையும் நோக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய நலன்களை பொறுத்தும் நடக்கக்கூடிய அந்த கூட்டமாக தான் நம்ம பார்க்கலாம். ரைட். நன்றி திரு ஜவஹர் அலி, உங்கள் பார்வைகளை பதிவு செய்ததற்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.